بسم الله الرحمن الرحيم أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று முந்தைய தினம் நமது நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை குறித்து பத்திரிகைகள் எப்படி எழுதியிருக்கின்றார்கள் என்றால், நாட்டில் நடைபெற்ற ஒரு அபூர்வ நிகழ்வு என்று இந்த சம்பவம் குறித்து செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்படி என்ன ஒரு அபூர்வ நிகழ்வு, அதிசயத்தக்க நிகழ்வு என்ன? தாஜ்மஹால் மாதிரி உலக அதிசயம் போல இன்னொரு உலக அதிசயம் எதுவும் நிகழ்ந்து விட்டதா என்று நாம எடுத்து படித்து பார்ப்போமேயானால், நேற்று முந்தைய தினம் மத்திய மந்திரிகளுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் குறித்து அலசி ஆராய்ந்திருக்கின்றார்கள். அப்படி அலசி ஆராயும் பொழுது ப. சிதம்பரத்திற்கும் இன்னும் பிற மந்திரிகளுக்கும் மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. அதாவது ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் என்பவர், அவருக்கும் ப. சிதம்பரத்துக்கும் மத்தியில ரொம்ப காரசாரமான வாக்குவாதம். எதனால இந்த காரசாரமான வாக்குவாதம்னா, இந்த அசாம் மற்றும் காஷ்மீருக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமா செய்யுங்கன்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்ல, அதற்கு ப. சிதம்பரம் இங்கே நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய நிலையில நாம நிதியை ஒதுக்க முடியாது என்று சொல்ல, ரெண்டு பேருக்கு மத்தியில கடுமையான வாக்குவாதம், காரசாரமான வாக்குவாதம். எது அபூர்வ நிகழ்வு அப்படின்னா, இப்படி கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிரதமர் மன்மோகன் சிங் இருக்காரா இல்லையா, பிரதமர் மன்மோகன் சிங் வாயை திறந்து பேசியிருக்காரு. அவர் ப. சிதம்பரத்தை கண்டித்திருக்கிறார். என்ன இந்த மாதிரி நிதி பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அசாம் மாநிலத்திலிருந்து நான் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். காஷ்மீர்ல அசாதாரண சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. இந்த மாதிரி டயத்துல நிதி ஒதுக்க முடியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ப. சிதம்பரத்தை கண்டித்தார். இந்த மாதிரியான ஒரு அபூர்வ நிகழ்வு இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. ஏன்னா பிரதமர் மன்மோகன் சிங் வாய் திறக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் ப. சிதம்பரத்தை எதிர்த்து பேசியிருக்காரா இல்லையா? இதுதான் நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயத்தக்க நிகழ்வு அப்படின்னு சொல்லி செய்திகள் போடுறத நம்ம பார்க்கிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அமெரிக்க பத்திரிகைகள் வரைக்கும் மன்மோகன் சிங்களுடைய புகழ் பரவி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். மன்மோகன் சிங்கை பற்றி அமெரிக்க பத்திரிகைகள் என்னென்னலாம் எழுதினாங்க அப்படின்றத கூட தொகுத்து வெளியிட்டு இருந்தார்கள். என்னென்ன சொன்னாங்க, இந்த வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட முக்கியமான பத்திரிகைகள் என்ன எழுதினாங்க, எந்த ஒரு பஞ்சாயத்திலையும் வாயை திறக்க மாட்டாரப்பா இவரு, இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கு. எப்படிப்பட்ட பஞ்சாயத்தா இருந்தாலும் வாய் திறக்க மறுக்கின்றார். அதனால இவருடைய பேரே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, மௌன சிங் அப்படின்னு ஆகி போச்சு. மன்மோகன் சிங்கு போல மௌன சிங் ஆயிட்டார் இவரு. அதோடு மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில யாராவது கலந்துகிட்டு இருக்கும் பொழுது போன் ரிங் அடிக்காம இருக்கிறதுக்கு சைலண்ட் மோடு போடுவோமா இல்லையா? சைலண்ட் மோடுன்றதே மக்கள் மறந்துட்டாங்க. மன்மோகன் சிங் மோடுல போடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகைகளை எழுதினாங்க. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஒருபடி மேல போய் இவரை பத்தி சொல்லும் பொழுது சில கார்ட்டூனையும் போட்டு விட்டுருக்காங்க. என்ன கார்ட்டூனு, பல்லு டாக்டர்கிட்ட போய் இவர் காட்ட போறாரு. அப்ப பல் டாக்டர் சொல்றாராம், டென்டல் டாக்டர், என்னிடத்திலேயாவது நீங்க வாயை துறங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லி பல் டாக்டர்கிட்ட போய் அவர் பார்க்கும் பொழுது பல் டாக்டர் கோரிக்கை வைத்தார் அப்படின்னு சொல்லி கார்ட்டூன்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாம நிறைய கமெண்ட்கள்லாம் பேஸ்புக் உள்ளிட்ட அந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க. நாட்டுல பிரதமருக்கு சிலை வச்சு பார்த்திருப்போம், ஆனா ஒரு சிலையே பிரதமர் ஆக்குனது இந்த நாட்டுல தான். இப்படிலாம் பல கமாண்டுகளை போட்டு மன்மோகன் சிங், அதாவது பிரதமர் பதவின்றதுதான் இருக்கிறதுலே அதிகாரம் உயர்ந்தது, அதிகாரமுடைய ஒரு பதவி. ஜனாதிபதிலாம் டம்மி தான், பிரதமர் பதவி தான் இருக்கிறதுலே அதிகாரம் படைத்தது. அந்த பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த அளவிற்கு ரொம்ப மோசமான ஒரு நிலையை அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேல போய் இவர் கொட்டாய் விடுறதுக்காக வாயை திறப்பாரா இல்லையா
என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை போகுது. எப்படிப்பட்ட பஞ்சாயத்து வந்தாலும் பரவாயில்ல, வாயை துறப்பேனா நானு, ஏதாவது ஒரு தீமையை நான் கண்டிச்சிருவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய நிலைமை போகுது. நம்மளுடைய தமிழக முதல்வர் இதுல ரொம்பவே பாடம் படிச்சிருப்பாங்க. இங்க இருந்து அவரை திட்டி என்னமா கடிதம் எழுதுறாங்க, ஒரு ரியாக்ஷன் கிடையாது. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கு எல்லா பஞ்சாயத்தும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அம்மா எழுதக்கூடிய கடிதங்கள்லாம் பாக்குறோமா இல்லையா? ஏதாவது ஒரு காங்கிரஸ் அடிமட்ட தொண்டம் படிச்சா கூட அவனுக்கு ரத்தம் குதிக்கும். ஆனா பிரதமருக்கு எந்த பஞ்சாயத்து வரமாட்டேனுது, எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்ட மாட்டாரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. எதற்காக இந்த இடத்துல சொல்ல வருகின்றோம் என்றால், ஒரு தலைவர் என்பவர் ஒரு தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தீமையை பார்த்தா பொங்கி எழ வேண்டாமா, தவறை தடுக்கக்கூடிய வேலையை சரியா செய்தால்தான் அவர் உண்மையான தலைவராக இருக்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு நிலையே இல்ல. ஒரு சிலையை கொண்டு போய் பிரதமரா உட்கார வச்சிருக்கீங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திற்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார்களே. தீமைகளை தடுப்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை அவங்களுடைய வாழ்நாளில் பார்க்கிறோம். வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து நாம பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைத்தால் இப்படி ஒரு தலைவர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சிலாகிக்கக்கூடிய அளவிற்கு, என்று சொல்லி நாம பூரிப்படையக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கிறத நாம பார்க்கின்றோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அவருடைய மரணம், அவருடைய மரணத்தினுடைய காரணத்தினால துக்கத்தில் இருக்கின்றார்கள். அந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு, இப்ராஹிமே உன்னுடைய அந்த பிரிவின் காரணமாக கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, உள்ளம் வேதனைப்படுகின்றது. ஆனால் நான் மார்க்கத்துக்கு முரணான எந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிட மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? அவங்க மரணித்த இப்ராஹிம் அந்த குழந்தை மரணித்த அந்த நேரத்தில் கிரகணம் ஏற்படுகின்றது. அந்த கிரகணத்தை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகனுடைய மௌத்தினுடைய காரணமாக தான் இந்த கிரகணம் ஏற்பட்டு இருக்கின்றது. சூரியனுக்கே பொறுக்கல, சந்திரனுக்கே பொறுக்கலன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியேற்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு சம்பவம், எப்படிப்பட்ட ஒரு நிலை! இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்வுல துக்கம் தொண்டை அடைச்சிச்சு காதடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, எதுவும் கேட்காது, இடியே விழுந்தாலும் ஒண்ணும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சோகமான ஒரு நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதில் இந்த செய்தி விழுகுது. அழுது கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்திரிச்சு டிக்ளேர் பண்றாங்க. என்ன டிக்ளேர் பண்றாங்க? என்ன பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? யாருடைய பிறப்புக்காகவோ யாருடைய இறப்புக்காகவோ இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதில்லை, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. இப்படி ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? இப்படி ஒரு தலைவர் நடந்து காட்ட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சோகமான நிகழ்வுலையும் ஒரு தீமை என்று தான் உணர்ந்ததை, தான் என்ன பிரச்சாரம் செய்தார்களோ அத்தகைய பிரச்சாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்கின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமைகளை கண்டிக்கிறதுல எந்த அளவிற்கு முன்னிலையில் நின்றார்கள் என்பதை எவ்வளவு செய்திகளை நாம பார்க்கின்றோம். அவங்களுடைய பேரனுடைய அந்தஸ்தில் இருந்த உசாமா, அவர் மேல அவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட உசாமா என்ன செய்யறாரு? ஒரு போர்ல ஒரு எதிராளி ஒருவர் வருகின்றார், அவர் வெட்ட போறாரு. வெட்ட போனா அவர் நான் இஸ்லாத்தை தழுவிடுறேன், உங்கால ஆயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு? போரிடம் வந்த காஃபிரு வெட்ட வரக்கூடிய நிலையில உசாமா வெட்ட போகும் பொழுது சரண்டர் ஆகுறாரு. என்ன சொல்றாரு? நான் உங்கால ஆயிடுறேன் என்று சொல்கின்றார். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி நீ சொல்றியான்னு சொல்லி ஒரே போடு, ஒரே வெட்டு வெட்டிட்டாங்க. வெட்டினா இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் சொல்லப்படுகின்றது. உசாமாவை எந்த அளவிற்கு நேசித்தார்கள், உசாமாவுக்கு மூக்குச்செலியை சிந்திவிடக்கூடிய அளவிற்கு அவர் மேல பாசம், அந்த அளவுக்கு அவர் மேல பற்று. அப்படி இருந்த அந்த உசாமாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன வயித்தை கிழிச்சு பார்க்கிற வேலைய அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறானா? ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவுறேன்னு சொன்னாருன்னா விட்டுட்டு போக வேண்டியதுதானே? நீ அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா?
அவருடைய வயித்தை கீறி கிழிச்சு பார்த்தாயா? வயித்தை கீறி கிழிச்சு பார்க்கக்கூடிய வேலையை அல்லாஹ் எனக்கு வழங்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் 2 கையேந்தி பிரார்த்தித்தார்கள். யா அல்லாஹ், உசாமா செய்த இந்த செயலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இதை விட்டு நான் விலகிவிட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த பிரார்த்தனையை பார்த்து அவர் என்ன நினைக்கின்றார்? நம்ம அன்னைக்கு இஸ்லாத்தை தழுவிருந்தா நல்லா இருக்குமே என்று அவர் நினைக்கக்கூடிய அளவிற்கு உசாமா என்ற ஒரு செய்தியும் வருகின்றது. ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய சம்பவத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருகின்றது பார்க்கின்றோம். அப்ப என்னன்னா, நம்ம இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவிருந்தா நல்லா இருக்குமே என்று ஒரு நபித்தோழர் நினைக்கக்கூடிய அளவிற்கு தீமையை கண்டித்திருக்கின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பாக அது இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய நடைமுறையும் பார்க்கிறோம். இங்க சைலண்ட் மோடு, வாயை திறக்க மாட்டாரு. எப்படியாவது பல் டாக்டர்கிட்டையாவது வாயை திறந்து காட்ட மாட்டாரா? பல்ல காட்ட மாட்டாரா? கொட்டாய் ஊடுறப்பயாவது வாயை திறந்துட மாட்டாரா என்று பிரதமரை பத்தி நினைக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் இங்கே என்ன நிலைமை? எந்த அளவிற்கு பாசமும் பற்றும் வைத்திருக்கக்கூடிய ஒரு தோழரிடத்துல கூட தப்புனா தப்பு, இது மார்க்கத்துக்கு முரணான வேலைன்னா அது கூடாது என்று சொல்லி கண்டிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். அதே மாதிரி ஒரு சஹாபி மரணிக்கிறாங்க, போர்ல மரணிக்கிறார். அப்படி போர்ல மரணித்த சஹாபியை பார்த்து இவர் நரகவாசி சொல்ல முடியுமா? மற்ற ஆளா இருந்தா, ஏதோ கட்சி தொண்டனா இருந்தா எவனோ ரோட்ல போறவனையெல்லாம் தொண்டன்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்க என்ன நிலைமை? தன்னுடைய தோழரை, சக தோழரை பார்த்து, அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் நீத்தவரை பார்த்து இவர் நரகவாசி. அப்ப பச்சாதாபப்படுறதெல்லாம் கிடையாது. மூத்தா போயிட்டாரு, போயிட்டு போகுது, அந்த மாதிரி கிடையாது. கடைசியில செக் பண்ணி பார்த்தா அந்த போர்ல கிடைத்த அந்த ஒரு போர்வை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிறாரு அந்த நபித்தோழர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை டிக்ளேர் பண்ணக்கூடியதை பார்க்கின்றோம். இப்படி தீமையை எந்த நிலையில எப்படிப்பட்ட சூழல்ல பார்த்தாலும் அதை கண்டிக்கக்கூடிய ஒரு அழகான முன்மாதிரியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்று விட்டு போயிருக்கின்றார்கள். தலைவர் என்றால் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இது போன்ற செய்திகள் உதாரணமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அற்புதமான தலைவராக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு தூதரை நாம் வழிகாட்டியாக நாம் பின்பற்றி வருகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து நாம் நம்முடைய நல்லமல்களை அமைத்து மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்